ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுல சிலருக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதை ஆட் பண்ணும்போது சைன் தப்பாக போட்டுருவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணலாம், ஒரு குட்டி தப்பு கூட அதில் வராமல் எப்படி பண்ணலாம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஆட் அண்ட் சப்ராக்ட் ஜென்ரலாக நேச்சுரல் நம்பர்ஸ் பண்ணுறது தெரியும். அதாவது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஸோ நம்ம பிரச்சனையே இல்லை, எனக்கு ஆன்சர் பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஆனால் நான் இன்டீஜர்ஸை ஆட் பண்ணும் போதோ சப்ட்ராக்ட் பண்ணும் போதோ எனக்கு பாசிட்டிவ் நம்பரும் கிடைக்கலாம், நெகட்டிவ் நம்பரும் கிடைக்கலாம், ஜீரோவும் கிடைக்கலாம். அப்போ தான் சிலர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்? பாசிட்டிவ் போடணுமா நெகட்டிவ் போடணுமா அப்படின்றது டவுட் வந்துடும். ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா அப்படின்றது டவுட் வந்துடும். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிங் நேச்சுரல் நம்பர். ஸோ ரெண்டு நம்பருமே பாசிட்டிவ், 14 23 ஆட் பண்ணால் 37. இது நமக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு சப்ராக்டிங் நேச்சுரல் நம்பர்ஸ். சப்ராக்ட் 10 ஃப்ரம் 28. ஃப்ரம் 28னா 28லேருந்து 10 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 18. ஓகேயா? இது ரெண்டுமே நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டீஜர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ரெண்டு இன்டீஜர் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பாசிட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்கலாம், நெகட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா எப்படி நம்ம ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது அதை தான் பார்க்குறோம். இஃப் யூ ஹாவ் சேம் சைன், அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க ரெண்டு நம்பரும் சேம் சைனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணணும், அதே சைனே போட்டுடணும். ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு லார்ஜர் நம்பர் சைனை போடணும். ஓகேயா? இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா -5 and 3 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு -5 எழுதிக்கிறோம், அப்புறம் 3 எழுதிக்கிறோம். ஆட் பண்ணுன்றதால ஆட் சிம்பிள் போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. என்ன சொல்லியிருக்கோம்? டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு லார்ஜ் நம்பர் சைன், எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதோட சைன் போடணும். இங்கே எனக்கு 5 3 சப்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். லார்ஜ் நம்பர் இஸ் 5. 5ஓட சைன் இஸ் நெகட்டிவ். ஸோ அதனால் நெகட்டிவ் சைன் போடுறோம். கிளியரா? நெக்ஸ்ட்டு -5 and -3 சேம் சைன் இருக்குது. சேம் சைன் இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிவிட்டு அதே சைனையே போட்டுடணும். ஓகேயா? ஸோ என்ன பண்ணுறோம்? 5 3 ஆட் பண்ணால் 8, சேம் சைன் இருக்கிறதால நெகட்டிவே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. 5 and -3 சப்ராக்ட் பண்ணுறோம். லார்ஜ் நம்பர் 5, அதோட சைன் பாசிட்டிவ், அதனால் பாசிட்டிவ் போடுறோம். நெக்ஸ்ட்டு 5 and 3 இருக்குது. இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். 5 and 3 ஆட் பண்ணால் 8. ஆனால் இந்த ரூல் படி பாருங்கள், எனக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்குது. சேம் சைன் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு அதே சைனே போடணும். அப்போ எனக்கு பாசிட்டிவ் 8 கிடைக்கும். கிளியரா? இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான விஷயம் இது. இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவில் மிஸ்டேக் பண்ணுறவங்களாம் பண்ண மாட்டீங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு சப்ராக்டும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணுன்னா, இங்கே கொடுத்துருக்க மைனஸை கரெக்டாக இந்த கீழே இருக்க நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த மிஸ்டேக் சில பேர் பண்ணுவாங்க, அது பண்ணாமல் பார்த்துக்கணும். 10 ஃப்ரம் -5, -5லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -5 10 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதால இங்கே மைனஸ் சைன் போட்டிருக்கும். அப்போது இது எனக்கு -10 ஆகிடும். ஓகேயா? இப்போ இது எனக்கு ஃபுல்லாக எனக்கு -10 ஆகிடும். இந்த மைனஸ் 10 கூட மல்டிப்ளை ஆகிறதால. ஸோ சேம் சைன் எனக்கு இருக்குது, அதனால் ஆட் பண்ணுறோம் 15. சைன் எனக்கு மைனஸ், அதனால் மைனஸ் சைன் போட்டுக்கிறோம், நெகட்டிவ் சைன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -10 ஃப்ரம் -5, -5லேருந்து -10 சப்ராக்ட் பண்ணணும். ஆனால் நான் இங்கே சப்ராக்ட் பண்ணுற ஒரு சைன் எனக்கு சேர்ந்து வருது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +10 ஆகிடும். -5 + 10 இஸ் +5. எப்படி +5 கிடைக்குது? டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறதால சப்ராக்ட் பண்ணுறோம். 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 5. எனக்கு லார்ஜ் நம்பர் 10, அதோடைய சைன் ப்ளஸ், அதனால் +5. ஓகேயா? அதே மாதிரி 10 ஃப்ரம் 5, 5லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ஷன் சைன் இங்கே இருக்குல்ல, அப்போ இது -10 ஆகிடும். +5 -10 ஆகிடுமா? டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது, சப்ராக்ட் பண்ணுறோம். கிரேட்டர் நம்பர் சைன் இஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு -10 ஃப்ரம் 5, 5 இருக்குது, -10 இருக்குது. சப்ராக்ட் பண்ணுறோன்ற ஒரு மைனஸ் சைன் எனக்கு இங்கே வரும். அதனால் இது எனக்கு பாசிட்டிவ் 10 ஆகிடும். ஸோ +5 +10 அப்படின்னா எனக்கு என்னது? ரெண்டுமே சேம் சைனில் இருக்குது. ஆட் பண்ணால் 15, அதே சைன் +15. கிளியரா?
ஓகே. ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளிகேஷனுமே வந்து மைனஸ் போடணுமா ப்ளஸ் போடணுமா அப்படின்றத அடிஷன் கூட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதாவது சேம் சைன் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸே வந்துடும். அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேயா? ஸோ இது நாலுமே கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்பரில் வந்து நமக்கு -2 இன்ட்டு -3 கொடுக்குறாங்க அப்படின்னா 2 3s are 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன இருக்குது, நமக்கு ப்ளஸ் இருக்குது. அதனால் +6 போட்டுப்போம். புரியுதா? ஸோ சைனை தனியாக நம்ம இது மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும், நம்பர் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேயா? இதை போயிட்டு நம்ம அடிஷன் கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அடிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே மைனஸ் இருக்கா, -3 -2ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், 3 + 2 5. ஓகேயா? ஸோ இங்கே எனக்கு ரெண்டுமே நெகட்டிவ் சைனில் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போடணும். கரெக்டாக? அப்போ எனக்கு -5 வரும். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும்னு ப்ளஸ் போட்டுருவாங்க. இது மல்டிப்ளிகேஷனில் இல்லை, அடிஷனில் இருக்குது. இதே -3 இன்ட்டு -2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இதில் தான், சைனில் மிஸ்டேக் ஆகிறது. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆட் பண்ண சொல்லும் போது சேம் சைன் இருந்தால் அதே சைன் போடணும். மல்டிப்ளை பண்ண சொல்லும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேயா? இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். -8 இன்ட்டு -5, 8 5s are 40, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 8 5s are 40, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் கொடுக்கலையே, அப்போ நாங்கள் என்னன்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் தான். என்ன சைனும் கொடுக்கலன்னா அது +5 தான். ஓகேயா? நெக்ஸ்ட்டு +8 இன்ட்டு -5, 8 5s are 40, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 8 5s are 40, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.